பஞ்சமகா புருஷ யோகம் பற்றி பார்ப்போம். பஞ்ச என்றால் 5, மகா புருஷர்கள் என்றால் 5 பெரிய மகான்கள். அவர்கள் யார் யார்? இவர்கள் தரும் யோகம் ஏன் இப்படி அழைக்கப்படுகிறது? அவை எப்படி நாம் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை அறிவது? இவற்றை பற்றி பார்ப்போம். யாரெல்லாம் பஞ்சமகா புருஷ யோகத்தை தரவல்லவர்கள்? ராகு, கேது, சூரியன், சந்திரன் இவர்கள் அல்லாது குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன் இந்த 5 கிரகங்களுமே பஞ்சமகா புருஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பஞ்சமகா புருஷர்கள் தரும் யோகமே நாம் பஞ்சமகா புருஷ யோகம் என்று அழைக்கிறோம். கேந்திரங்கள் என்று அழைக்கப்படும் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் இந்த 5 மகா புருஷர்களும் அமர்ந்து ஆட்சியோ உச்சமோ அவர்கள் அங்கே பெறுவார்கள் என்றால் அங்கே பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்படும். இந்த 5 புருஷர்களின் யோகங்கள் வேறு வேறு வேர்களில் அழைக்கப்படுகிறது. சரி, அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் என் ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அவை எனக்கு என்ன தரும்? இவைகள் சக்தி வாய்ந்த யோகங்கள். இந்த யோகங்கள் மகிழ்ச்சி, வெற்றி, செல்வம் மற்றும் நல்ல உடல் நலத்தை அளிக்கக்கூடும். ஏன் அளிக்கக்கூடும்? உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அமைப்பையும் நாம் பார்க்க வேண்டும். அவற்றிற்கு நன்றி, வணக்கம். அடுத்த ஷாட்டில் நாம் ஒரு இந்த பஞ்சமகா புருஷர்களும் கொடுக்கும் யோகத்தை ஒவ்வொன்றாக பார்ப்போம். Don't forget to subscribe to the channel. Join us for more amazing content.